நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். ஆரா அப்படிங்கிற வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவே தெரியும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மைண்டில் எப்படி இருக்குன்னா, ஆராங்கிறது ஒரு ஆவி, அது வந்துட்டு கலர் கலராக இருக்கும், அது ஒரு மர்மமான விஷயம், அது ஒரு மந்திரம், அது ஒரு மாயை, இல்லைன்னா அப்படி ஒரு கான்செப்டே இல்லை, ஆறாவெல்லாம் பொய், நாமளே மனுஷங்களே ஒரு ஃபேக்காக ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியும் நிறைய டாக்ஸ் இருக்குது. இதுதான் உண்மை. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ முடிக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஆறா உண்மைங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரியே இந்த வீடியோ எண்டில் நான் ஒரு குட்டியாக ஒரு டெக்னிக் சொல்ல போகிறேன். அந்த டெக்னிக்கை நீங்கள் பண்ணால் உங்கள் ஆறாவை நீங்களே உங்கள் கண்ணால் பார்க்கலாம். 100%. வெறும் 30 செகண்ட் தான் அந்த டெக்னிக். அதை பண்ணிங்கன்னா ஆறாவை உங்கள் கண்ணால், ரியாலிட்டியாக உங்கள் கண்ணால் ஆறாவை பார்க்கலாம். 100% பார்க்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. வீடியோவை முழுசாக பாருங்கள். ஆறாவை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் நினச்ச மாதிரி ஆறா ஒன்றும் மாய கிடையாது, மந்திரம் கிடையாது. அது ஒரு சயின்ஸ். ஆன்மீகம் கூட சொல்லலாம், இல்லை ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இப்படி கூட சொல்லலாம். ஆன்மீகம்ங்கிற கான்செப்ட் ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னா, இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இப்போ ஒரு குட்டி பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த குட்டி பையன் போய் நெருப்பை தொடுறான். நாம் நெருப்பை தொடாதன்னு சொன்னால் அந்த பையனுக்கு புரியாது. ஏன்னா சின்ன பையன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாது. அப்படி இருக்கிறப்ப நீ இந்த நெருப்பை தொட்ட சாமி உன்னை கண்ணை குத்திரும் இந்த மாதிரி சொல்கிறப்ப அந்த பையன் பயந்துக்கிட்டே தொடமாட்டான். இதுதான் ஆன்மீகம். இதில் உங்களுக்கு ஹோல் கான்செப்ட் என்னென்னா, அந்த நெருப்பை தொடக்கூடாது, அவ்வளோதான். அதை நெருப்பை தொட்டால் சுடும் அப்படிங்கிறது சொன்னால் புரியாது. அதனால் நெருப்பை தொடாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் ஆன்மீகம். அதே தான் இப்போ ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்னு சொல்கிறாங்க. ஆன்மீகத்தில் சொல்கிற எல்லா கான்செப்டும் உண்மைதான். ஆனால் அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம மாற்றி யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இப்போ அப்படியே ஆறாக்கு போகலாம். ஆறாங்கிறது முழுக்க முழுக்க 100% சயின்ஸ். ஆறானா என்னென்னா சிம்பிள், ஒரே வேர்டில் முடிக்கணும்னா எனர்ஜி, அவ்வளோதான். உங்களோட எனர்ஜி, அதுதான் உங்களோட ஆறா. ஆறாங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா பொருளுக்குமே இருக்குது. வெதர் அது லிவிங் திங்காக இருக்கலாம், இல்லை நான் லிவிங் திங்காக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஆறா இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நாய் வளர்த்துறீங்கன்னா அந்த நாய்க்கும் ஆறா இருக்குது. இல்லை நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் மொபைலுக்கும் ஆறா இருக்குது, உங்களுக்கும் ஆறா இருக்குது. எல்லா விஷயத்துக்குமே ஆறா இருக்குது. பணம் தொடுறீங்களா, அந்த பணத்துக்கும் ஆறா இருக்குது. எல்லாமே ஆறா தான், எல்லாமே எனர்ஜி தான் இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும். இப்போது நீங்கள் ஒரு மனிதனோட உடலை எடுத்துக்கோங்க. மனிதனோட உடலை சுற்றியும் ஆறாங்கிற எனர்ஜி சரௌண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். லைக் அந்த எனர்ஜி என்ன பண்ணுன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதை பேஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணுன்னா நம்மளோட தாட்டை பேஸ் பண்ணி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சுற்றி அந்த விஷயம் நடந்துச்சுன்னா அதை டக்குன்னு அட்ராக்ட் பண்ணிடும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறா கூட லா ஆஃப் அட்ராக்ஷனும் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ ஒரு ரியாலிட்டியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்க, திடீர்னு உங்கள் பக்கத்தில் யாருனே தெரியாத ஒரு பர்சன், அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது, அவங்க பக்கத்தில் போகவே பிடிக்காது, அவங்கள பார்த்தாலே தள்ளி நிற்கணும், லைக் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக, இரிட்டேட்டிங்காக, அது என்னன்னே தெரியாது, என்ன ரீசனே தெரியாது. வெதர் அவங்க பார்க்குறக்கு அழகாக இருக்கலாம், இல்லை அழகாக இல்லாமல் கூட இருக்கலாம், அதெல்லாம் ரீசன் கிடையாது. அவங்கள பார்த்தாலே அவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி நிற்கணும், அந்த மாதிரி யாருக்கெல்லாம் தோணியிருக்கு? கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு தோணியிருக்கும். ரீசனே தெரியாது, ஆனால் அவங்க பக்கத்தில் போனாலே பிடிக்காது அப்படின்னு. ஏன்னா அவங்க இப்போ நீங்கள் பிடிக்காதுன்னு சொன்னீங்களே, அவங்க முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் ஆறா அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். தேவையில்லாத தலைவலி வரும், ப்ரெஷர் வரும், அது என்னன்னே தெரியாது, ஒரு மாதிரி ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம். இது எல்லாமே யாருக்கெல்லாம் நடந்திருக்கோ இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நடந்துச்சுன்னு. அப்போது இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, ஆறா ஒருத்தரோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். வெதர் லிவிங் திங்காக இருந்தாலும் ஓகே, நான் லிவிங் திங்காக இருந்தாலும் ஓகே. இந்த இடத்துல முழுக்க முழுக்க எல்லாமே எனர்ஜி தான். ஸோ லிவிங் திங், நான் லிவிங் திங் அதெல்லாம் இங்கே எதுவுமே பார்க்காது. ஒன்ஸ் ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். எப்படின்னா டாமினேட் பண்ணுறது தான். இப்போ என் எனர்ஜி உங்கள் எனர்ஜியோட டாமினேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுவீங்க. அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம்.
ஆறாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 லேயர் இருக்குது. இப்போ நம்ம உடம்புலையே இந்த ஆறாங்கிறது மொத்தம் 7 லேயராக தான் இருக்கும். இப்போ நான் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன். இந்த பிக்சரை ஃபுல்லாக பாருங்கள். அந்த 7 லேயரையும் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். செகண்ட் லேயர் ஆரஞ்சு கலர், தேர்ட் லேயர் எல்லோ கலர், ஃபோர்த் லேயர் க்ரீன் கலர், ஃபிஃப்த் லேயர் ஸ்கை ப்ளூ கலர், சிக்ஸ்த் லேயர் ப்ளூ கலர், செவன்த் லேயர் பர்பிள் கலர். இந்த 7 கலரில் தான் நம்மளோட ஆறா இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் டீப்பராக போனால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஜஸ்ட் இது பார்ட் 1 கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த 7 லேயரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் கூட டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் இந்த 7 லேயரையும் நம்ம பர்ஃபெக்டான ஃப்ரீக்வன்சியில் மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இன்ஸ்டண்ட்டாக நடக்கும். அதுக்கு இந்த 7 லேயரையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஆறாவை பற்றி உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும். ஆறாங்கிறது முழுக்க முழுக்க சயின்ஸ், அது முழுக்க முழுக்க எனர்ஜி சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி அதில் 7 லேயர் இருக்குது. எனர்ஜி டாமினன்ஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஒரு ஆறா இன்னொரு ஆறாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போது நான் என்னோடய ஆறாவை நல்லா கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டேன்னா, நல்லா யூஸ் பண்ணி பழகிட்டேன், அந்த 7 லேயரையும் என் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் இன்னொரு பர்சனை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். அது எப்படி தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நான் ரொம்ப சூப்பர் பாசிட்டிவாக இருக்கேன், நான் என்னோடய ஆறாவை முழுசாக கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா, என் ஆறாவோட வேவ் லென்த் அதிகமாகிக்கிட்டே போகும், ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். 6 அடி, 8 அடி, 12 அடி, 14 அடி, 16 அடி, அந்த மாதிரி 68 அடி கூட சம்டைம்ஸ் போகும். ஸோ அப்படி நம்ம எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட எனர்ஜியை தான் கேப்சர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அந்த டைம் ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைம் நீ இந்த ஒர்க்கை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எனர்ஜியை அந்த பர்சனுக்கு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த ஒர்க்கை தான் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது பார்த்தா உங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும், இல்லை இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் ஆறாவை வச்சு இன்னொருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அப்போ தான் அது நடக்க முடியும். ஆனால் இது 100% இதுக்கு பாசிபிள் இருக்குது. எல்லாமே இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக பார்த்தோம். ரியாலிட்டியாக நம்ம ஆறாவை இப்போ பார்க்கலாமா? 100% பெட்டு கட்டுறேன், நான் சொல்கிறத பண்ணால் உங்களால் ஆறாவை 100% பார்க்க முடியும். 30 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆறாவை பார்க்கலாம். எப்படின்னு சொல்கிறேன், பண்ணுறீங்களா? நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் லைட் இருக்கணும். ஃபஸ்ட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் டியூப் லைட் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கை விரலை சுற்றியும் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. லைக் உங்கள் கையை சுற்றி ஒரு ஒயிட் கலர் செவர் இருக்குது, இல்லை நீங்களே ஒரு ஒயிட் கலர் ஒரு பேப்பர் எடுத்து உங்கள் கைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. மொத்தத்துக்கு உங்கள் கை பின்னாடி ஒயிட் கலரில் கம்ப்ளீட்டாக இருக்கணும், வேறு எந்த கலரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். உங்கள் கையை சுற்றியும் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை பின்னாடி வச்சுக்கோங்க. நான் வேணால் அதுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறத கவனமாக கேளுங்க. உங்கள் கை விரல்களை அப்படியே லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ஐ மீன் லைட்டாக விரிங்க. விரிக்கிறப்ப உங்களோட ஆள்காட்டி விரலுக்கும் உங்களோட மோதிர விரலுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நல்லா சொல்கிறேன். உங்கள் கை விரலை மெதுவாக விரித்து ஸ்ட்ரெச் பண்ணி லைட்டாக ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி விரிக்க வேண்டாம், லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விரிச்சிட்டு உங்களோட ஆள்காட்டி விரலுக்கு நடுவுலையும் மோதிர விரலுக்கு நடுவுலையும் இருக்கிற கேப், அந்த அவுட்லைனை ஃபோக்கஸ் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். 30 செகண்ட் டைம். உங்களால் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டீப்பாக அந்த லேயரை, அந்த அவுட்லைனை பார்த்துக்கிட்டே இருங்க. கண்ணை சிமட்டாமல் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஃப்ளோ, எனர்ஜி ஃப்ளோ உங்கள் கைக்கு அந்த கேப்புக்கு நடுவில் போயிட்டு இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 30 செகண்ட் அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் வச்சுட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு கலர் தெரியலாம். நான் சொன்ன அந்த 7 கலர் சொன்னல, அந்த 7 கலரில் ஏதாச்சும் ஒரு கலர் தெரியலாம், இல்லை டபுள் கலராக கூட தெரியலாம். இல்லைனா ஒரு சிலருக்கு ஜஸ்ட் லைட் மாதிரி தெரியும், ஒயிட் கலர் லைட் அப்படியே பாஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் அப்படி தான் தெரியும். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஜஸ்ட் அதை தான் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அப்படியே உங்களோட அந்த 2 கேப்புக்கு நடுவில் பார்த்துக்கிட்டே இருங்க. 30 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க, பாருங்கள். ஃபஸ்ட் தடவை பார்க்க முடியல, உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா
மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கேப் எடுத்துகிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். 2வது தடவை இல்லை 3வது தடவை ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக 100% உங்களால் உங்களோட எனர்ஜியை பார்க்க முடியும். அப்படி நீங்கள் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களோட ஆரா. ஒன்ஸ் இதை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 100% அந்த ஆரா மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் கண்ணாலே ரியாலிட்டியாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. கரெக்டாக? இந்த ஆராவை பற்றியே ஏகப்பட்ட டாபிக்ஸ் பேசலாம். இந்த ஆராவை எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி நெகட்டிவிட்டியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி இந்த ஆராவை ஹீல் பண்ணி அந்த 7 லேயரையும் நம்ம ஹீல் பண்ணி நமக்கு வேணுங்கிறத அச்சீவ் பண்ணுறது, எல்லாமே இந்த ஆரா, லா ஆஃப் அட்ராக்ஷன், ஃப்ரீக்வன்சி, அஃபர்மேஷன், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்கான விஷயந்தான். ஆராவோட ஹையர் ஃப்ரீக்வன்சி என்ன, லோவர் ஃப்ரீக்வன்சி என்ன, இது எல்லாமே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு பார்ட் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆராவை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கிடையே கமெண்ட் பண்ணுங்கள். ஆராவை பற்றி நிறைய வேணும், நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்காக பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 நிறையா வீடியோஸ் போடலாம். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆராவை பற்றி. உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்ல நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்க கண்டிப்பாக நீங்களே இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்க. இதுக்கு நிறையா முத்திரைகள் இருக்குது. அந்த முத்திரையை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம எனர்ஜி ஃப்ளோவை சேஞ்ச் பண்ணலாம். நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக அதை ஒரு ப்ளேலிஸ்ட்டாக கூட போடலாம். ஓகே, இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். உங்கள் டவுட்ஸ் என்ன டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்கணும், இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஏதாச்சும் விஷயத்தை பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ணணும், அதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட Instagram Gmail லிங்கை கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு நாங்கள் சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுள் ஒருவன் பீஸ் படி. தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி.